கரூர் மாவட்ட எல்லை தவிட்டுப்பாளையம் சோதனை சாவடி நிகழ்ச்சிக்கு பின் கேரவன் வாகனத்தை பின்தொடர்ந்து பெருவாரியான ரசிகர்களும் கட்சியினரும் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு வந்து கொண்டிருந்தனர். நிகழ்ச்சி நடைபெறும் பகுதியில் கூட்டம் அதிகமாக இருந்ததாலும் பிரச்சார வாகனத்தின் பின்னால் ஏராளமானோர் வந்ததாலும் கரூர் நகர உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் அவர்கள் பிரச்சார வாகனத்தில் இருந்த ஏற்பாட்டாளர்களை அக்ஷயா மருத்துவமனை அருகே நிறுத்தி கூட்டத்தில் உரையாற்றுமாறு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அதற்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் முன்பே அனுமதிக்கப்பட்ட இடத்தில்தான் பேசுவோம் என்று பிடிவாதமாக தொடர்ந்து முன்னேறி சென்றனர். கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அக்கட்சியினுடைய இணைச் செயலாளரிடம் பலமுறை தொடர்பு கொண்டு பிரச்சார வாகனத்தை நிறுத்துமாறு கேட்டுக்கொண்டும் அவர் தாவேகா கட்சியின் தலைவர் தனது உரையை தொடங்குமாறு கேட்டுக்கொண்டார். காவல்துறையின் வழிமுறைகளை மீறி வாகனம் அக்ஷனா மருத்துவமனையிலிருந்து 30-35 மீட்டர் தூரம் சென்றபோது இருபுறமும் இருந்த கூட்டத்தினரையே இது நிலைகுலைய செய்தது. இதனால் கூட்டத்தில் பல இடங்களில் அலைமோதல் ஏற்பட்டிருக்கிறது. கூட்டத்தில் இருந்த பெண்கள் மற்றும் குழந்தைகள் மத்தியில் பீதி, மூச்சு திணறல், மயக்கம் மற்றும் நெரிசல் ஏற்பட்டது. பலரும் கீழே விழுந்து மிதிப்பட்டிருக்கிறார்கள். கூட்டத்தின் ஒரு பகுதியினர் ஜெனரேட்டர் பகுதிக்குள் நுழைந்து தகர கொட்டகையை அகற்றியும் வெளியேற முயற்சி செய்திருக்கிறார்கள். இதனால் மின்சாரம் தாக்குவதை தடுக்க ஜெனரேட்டர் ஆப்ரேட்டர் மின்சாரத்தை துண்டித்திருக்கிறார். இல்லை, வண்டி வர வர நெரிசல் அதிகமாக தாங்க சார் ஆச்சு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ரீயாக தான் நின்றுட்டு இருந்தேங்க சார். நான் வெளியில் தப்பிச்சு வர மாதிரி சரின்ட்டு முடியல, ஒன்றும் தப்பிச்சு 2 டைம் கீழே உளுந்ததை தான் நம்ம காலை போட்டு மிதிச்சிட்டாங்க சார். நம்ம டெய்லர் வேலை பார்க்குறனால கால் வலி இல்லாமல் இருந்தால் தான் நம்ம கொஞ்சம் தைக்க முடியும். அதனால் கொஞ்சம் தப்பிச்சு முடிஞ்ச அளவுக்கு வெளியில் வந்துட்டேங்க சார். அங்கங்கே பார்த்துட்டேன் அப்படின்னு கூட்டம் கலைஞ்சிருக்கேன். அது இருக்க உள்ளே உட்காந்துருந்தனால தான் அவர் பண்ண ஒரு சின்ன பெரிய தவறு கூட வச்சுக்கலாம். நம்ம அது அவர் இப்படி தான் இருக்குன்னு தெரியுப்பா, அவங்க என்ன பண்ணியிருக்கணும், இல்லைன்னா ரத்து பண்ணிவிட்டு போயிருக்கணும். அப்போ அந்த அசம்பதம் நடந்திருக்கும். அது ரத்து பண்ணால் மக்கள் கோவப்பட்டுருவாங்க அந்த மாதிரி சார். அப்போ ஒரு தடவை இழப்பு ஏற்பட்டுருக்காதில்ல சார், இழப்பு ஏற்பட்டுருக்காதில்ல. ஒடியாதவங்க அப்படியே நின்றுவாங்க, அங்கங்கே நிற்குவாங்க, போயிடுவாங்க. இல்லைன்னா கை காமிச்சிட்டு இதை மாதிரி கூட்டமாக இருக்குது வெளிப்படையாக சொல்லிவிட்டு கூட நான் இன்னொரு தடவை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்.